பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க பீதியை கலப்பி விட்டுருக்காங்க. இதை டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ தண்ணியில் அரிசியை போடுங்க, அது மிதக்காது, அது தண்ணி உள்ளே போயிடும். இது போயிடுச்சுன்னா இது உண்மையான அரிசி. பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் அது மிதக்கும். மாதிரி இன்னொரு டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொரிச்ச எண்ணெயில் அரிசியை போட்டிங்கன்னா அது பொரியும். ஸோ அது வந்து உண்மையான அரிசி. பிளாஸ்டிக் அரிசியாக இருந்தால் அது வந்து உருகும். இதில் சுட்ட எண்ணெய் இருக்குது, இதில் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லாவே பொரியுது. பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டியதில்லை. நம்ம தமிழர் பாரம்பரியத்தில் அரிசியை ஊற வச்ச பிறகு தான் வந்து சாதமாக வடிப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து செஞ்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது உண்மையான அரிசியா இல்லை பிளாஸ்டிக் அரிசியான்னு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அரிசி பொரியுது. ஸோ இது ஒரு டெஸ்ட், யாரும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம அடுத்த டெஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே இப்போ பார்த்தோம், அரிசியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சோம், அது நல்லா ஊறுச்சு. அப்புறம் வானலியில் போட்டு பொரிக்க ட்ரை பண்ணோம், அது நல்லா பொரிஞ்சுது. ஸோ இது நிஜமான அரிசி தான், அதில் செஞ்ச சாதம் தான் இது. இது நல்லா நான் உருண்டையாக பிடிக்கிறேன், பால் மாதிரி ஆக்குறேன். ஸோ இது வரைக்கும் பிளாஸ்டிக் அரிசியை தான் இப்படி பண்ணி நீங்கள் பார்த்தீங்க. பிளாஸ்டிக் அரிசின்னு சொல்லி வந்த வீடியோ தான் பார்த்தீங்க. இது நிஜமான அரிசியில் பண்ணுது. அதே மாதிரி டைட்டாக பால் மாதிரி ஆக்குறேன், நான் போடுறேன். அதே மாதிரி ஜம்ப் ஆகுது பால் மாதிரி. தரையிலையும் போடுறேன், டைல்ஸ் தரையிலையும் ஜம்ப் ஆகுது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, உண்மையான அரிசியோட சாதத்தோட தன்மையே இதுதான். இது அதில் இருக்க ஈரப்பதத்தால் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்குது, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க எல்லாருமே சாதத்தை தான் பேப்பரை ஒட்டுவாங்க. நோட் புக்கு பேப்பர் கிழிஞ்சதுன்னா சாதத்தை தான் ஒட்டுவாங்க. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போதான் கம், ஃபெவிஸ்டிக் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஒற்றைத்தன்மை நம்ம சாதத்துக்கு அரிசிக்கு சாதாரணமாகவே இருக்கு. அதனால போலியாக வர பிளாஸ்டிக் அரிசி வீடியோவை கண்டு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சு சமைச்சிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது அரிசி நீங்கள் தண்ணியில் போடும்போதே அது மிதக்குதா உள்ளே போதான்றது தெரிஞ்சிடும்.